மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் இனிய மாலை வணக்கம். நாங்கள் இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து இங்கே காமிச்சிருக்கேன். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வரமல்லி, சீரகம், அரிசி, பெப்பர், வரமிளகா, தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு வடைச்சட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஞ்சலிக்காயில்னு சொல்லுவோம், இல்லை நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவோம். நீங்கள் அடுப்பை ரொம்ப மிதமாக வச்சுட்டு ஆயில் ரொம்ப ஒரு டீஸ்பூனில் ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு வரமிளகாயை ஃபஸ்ட் எடுத்து நல்லபடியாக வறுத்தெடுங்க. ஸோ வறுத்தெடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சிடக்கூடாது மக்களே. அதனால் ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுத்து ஃபஸ்ட் எடுங்க. நான் ஃபஸ்ட்டு வரமிளகாய் எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா மல்லி, பெப்பர், சீரகம், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நான் வறுத்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து மிதமான வறுத்து அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் எண்ணெய் ஊற்றுங்க. அதில் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிற மாதிரி வதக்கிட்டு அது கூட தேங்காயை கொஞ்சம் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லபடியாக வதக்கி விடுங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மஞ்சள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய் தூள், சிக்கன் மசாலா இதெல்லாத்தையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரை மசாலாவை அரைச்சி பவுடர் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், தேங்காய், பூண்டு எல்லாத்தையும் அரைச்சது அதுக்கு மேலே வச்சு அரைச்சி வடைச்சட்டியை நல்லா கழுவி அதோட தண்ணி உள்ளே ஊற்றிட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இது பண்ணுங்கள். நான் 1.5 கிலோ சிக்கனை இப்படி கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கர் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதில் கொஞ்சம் சீரகம், கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. Is there me?